சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ முத்து போயிட்டு சமாதானம் பேசலாம் அப்படின்னு தீபனை கூட்டிகிட்டு முத்து மீனா 2 பேரும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு தீபனை பார்த்த உடனே அங்கே கோபப்படுறாங்க. உங்கள் பொண்ணை நான் உண்மையாகவே நேசிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தீபன் வீட்டிலேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு அழுதடி ஆகுது. ஸோ கத்துறாரு முத்து, இங்கே பாருங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்காக நான் வரல, 2 பேரும் பேசி நல்ல முடிவாயிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவாள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் மாடிக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் முட்டு கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு போயிட்டு மனோஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி 2 பேரையும் பேசுறதுக்கு மாடியில் அனுப்பியிருக்கான் அப்படின்னு. ஐயோ அடிதடியாக போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. எப்படியோ இதில் நம்ம வந்து மாட்டாமல் இருந்தால் சரி, அவன் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக போயிடும் ரோஹிணி அப்படின்னு நானும் அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ மேலே பேசுகிறதுக்காக போயிருக்காங்க இல்லையா, அவங்க இறங்கி வரும்போது சம்மந்தி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. ஐயோ மேலே போகும்போது இப்படி அடிச்சுட்டு நாறிட்டு போனாங்க, கீழே வரும்போது விக்ரமன் படம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து முத்து. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்த உடனே பரவாயில்ல மகாலட்சுமி மாதிரி பொண்ணை தான் பார்த்துருக்கான் இந்த பையனும் அப்படின்னு உடனே அந்த பையனும் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு மாறி மாறி பொழுதுக்கிறாங்க. வாமா நீ தாம்மா என் வீட்டு மருமக, இனிமேல் என் பையனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே எப்படியோ பேசி சமாதானம் ஆகிட்டீங்கல்ல அப்படின்னா, ஆமாம் பரவாயில்ல தம்பி, ரொம்ப புச்சால்தனமாக நடந்து 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்டியே அப்படின்னு முத்துவை பாராட்ட. ஆனால் தம்பி இருக்கானே ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி மனோஜை பற்றி சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ஆமாம் இங்கே வந்து பாரு, நாங்கள் தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம். எதுக்கு கட்டி போட்டிங்க அப்படின்னா, ஆமாம் உள்ளே வந்தோடனே எப்படியும் இந்த கருவை வந்து கலைச்சிருவீங்க, அப்பான்னு ஒத்துக்க மாட்டான், 1,00,000 பணம் தரோங்கிற மாதிரி பேசும்போது நான் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, தப்பு தானே அப்படின்னா, நீங்கள் இருந்தாலும் இப்படி தான் கட்டி போட்டிருப்பீங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கட்ட தோடுங்க ப்ளீஸ் அப்படின்னா, வெளியில் இந்த மாதிரி பேச விட்றாதீங்க, இவனை விட்டால் மனோஜை விட்டோன்னா அடிதடி ஆகி இது பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க பேச எனக்காக அவுத்து விட்ருங்க அப்படின்னு முத்து மீனா கெஞ்சா அவுத்து விட்டுறாங்க. இப்போ அசிங்கப்பட்டு போய் மனோஜ் அண்ட் நம்ம ரோஹிணி 2 பேருமே வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறேன், நான் தான் சொன்னேன் இந்த பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, இல்லைடா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கலான்னு தான் வந்து ரோஹிணி சொன்னா, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், யாராவது இப்படி சொன்னால் அடிக்காமல் விடுவாங்களாடா, இந்த மாதிரி தெரிசு நடந்துக்காது அப்படின்னு உடனே, சரிடா நான் நடந்துக்கல, பட் வந்து ப்ளீஸ்டா அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதடா ப்ளீஸ்டா முத்து அப்படின்னோடனே, இதை சொன்னால் எனக்கு தான்டா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து முத்து போகிறாரு. உடனே அவங்க போனதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட என்னையா போட்டு விட்ற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ரோஹிணி கத்த. ஸோ இன்னொரு சைடு வந்து கோயிலில் உட்காந்து மண்சோறு சாப்பிட்றதுக்காக பார்வதி அண்டு நம்ம விஜயா 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ மண்சோறும் சாப்பிட்டுருக்காங்க. அந்த டைமில் முத்து, அதாவது நம்ம மீனாவோட அம்மா வராங்க. வந்துட்டு ஐயர்கிட்ட இங்கே பாருங்க சம்மந்தி உட்காந்துருக்காங்க, மண்சோறு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி காமிக்க, உடனே அவங்க வராங்க. என்ன சம்மந்தி, என்ன மண்சோறு சாப்பிட்றீங்க, ஏதாவது தீராத பிரச்சனையாக இருந்தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மா கேட்க கோவப்படுறாங்க விஜயா. பார்வதி அது வந்து எங்கள் நாடக கிளாஸில் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ளே வாய் மூடு, யார் கேட்டாலும் ஏதாவது சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கத்துறாங்க. எப்படி இருந்தாலும் முத்து மீனா மூலியமாக இந்த ஒரு விஷயம் வந்து மீனோட அம்மாவுக்கு போக தான் போகுது. பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே அவங்களோட பொண்ணு மீனாவும் முத்துவும் தான். அது தெரியாமல் விஜயா குதின்னு குதிக்குது. ஸோ வந்து அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கிறிஷ் மூலமாக கிறிஷ் இங்கே தங்கியிருக்கிறதுனால எல்லா பிரச்சனையுமே தெரிய வரப்போகுது. அதாவது ரோஹிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணி அவங்க பேர் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரப்போகுது. என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.